ஹாய் ஹலோ என் இனிய தமிழ் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குல்ல, எப்படியாவது நமக்கு முடிச்ச மாதிரி ஒரு வீடு வாங்கிடணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் நம்ம படத்தோட ஹீரோ ஒரு வீடு வாங்குறாரு. அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா வினோதமாக நிறைய சத்தங்கள் வருது. இந்த சத்தங்கள் எங்கேருந்து வருது, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற கதையை ஒரு கொஞ்சம் த்ரில்லர் கலந்து சொன்ன ஒரு படம் தான் வால் டு வால். இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ நோ ஊ ஜங். இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்குது, சியோலில் எப்படியாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்தி கஷ்டப்பட்டு கடைசி துட்டு வரைக்கும் கடன் வாங்கி ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் வாங்கிடுறாரு. ஸோ இப்படியே இருக்குது இவர் வாழ்க்கை. ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட் போனதுக்கப்புறமா அவருக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலிங் இருக்குது. என்னென்னா, ஏதோ ஒரு சத்தம், பாலை வந்து செவுத்தில் அடித்தா ஒரு சத்தம் வரும் இல்லையா, டொக்கு டொக்குன்னு, அந்த மாதிரி ஒரு சத்தம் இவருக்கு திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்குது. தினமுமே கேட்குது, ஆனால் அவர் பெருசாக எடுக்கல, அப்படியே இருக்கிறாரு. ஸோ ஒரு நாள் ஆஃபீஸ் போய்ட்டு ரிட்டன் வராரு. தன்னோட டோரில் வந்து கீழ் வீட்டுக்காரமாக ஒரு நோட்டீஸ் எழுதி போட்டிருக்காங்க, என் பசங்களாம் ரொம்ப படிக்கிறாங்க, நீங்கள் வந்து ரொம்ப சத்தம் போடுறீங்க, டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது கிழிச்சு போட்டு ஹீரோ உள்ளே போயிடுறான். உள்ளே போனால் திரும்பவும் அந்த டொக் டொக் சத்தம் கேட்குது. சரி அப்படியே தூங்கலான்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு 4:30 மணிக்கு பயங்கரமாக முழிப்பு வருது. என்னடா ஏதோ சத்தமாக இருக்குன்னு வெளியே எழுந்திரிச்சு பார்த்தா அந்த கீழ் வீட்டுக்காரமாக நின்றுட்டு இருக்காங்க. திரும்பவும் சொல்கிறாங்க ரொம்ப சத்தம் கேட்குது அப்படின்ட்டு. ஆனால் இவன் இல்லைன்னு சொல்கிறான். இரு நானே செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ளே போய் செக் பண்ணி பார்க்குது, எந்த சத்தமும் வரல. ஆனால் அந்த அம்மா வந்து எதுவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் அதே சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுறான் இவன். சரி இது இப்படியே போயிட்டுருக்கு, நம்ம ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு மெயின்டெனன்ஸ் ரூமுக்கு கூப்பிட்றான். ஆனால் மெயின்டெனன்ஸ்காரங்க ரொம்ப பெருசாக இதை கண்டுக்கிட்ட மாதிரியே தெரியல. சார் அதெல்லாம் இருக்க தான் சார் செய்யும், எல்லா ரூம்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேல் வீட்டுக்காரன்ட்ட போய் கேட்குறான். அவன் பார்த்தா பயங்கர கடோத்கஜ மாதிரி இருக்கான், ரகாடாக இருக்கான், காலில் ஒரு பெரிய தழும்பு இருக்குது. என்ன வேணும் அப்படின்றான். இல்லை உங்கள் வீட்டிலேருந்து அதிகமாக சத்தம் வருது, எனக்கு கீழ் வீட்டில் இருக்கிறவங்க என்னை தப்பாக நினைக்கிறாங்க அப்படின்றான். அப்படியா, சத்தம்லாம் எதுவும் வராதே, இப்படியே பேசியிருந்தேன்னா அடிச்சு மூஞ்சிஞ்செல்லாம் உடச்சிடும், கிளம்பு அப்படின்றான். உன்னை இவனும் கிளம்பி வந்துடுறான் கொஞ்சம் பயந்துட்டு. இன்னொரு வயசான கப்பல் வந்து அங்கே இருக்காங்க, அவங்க வந்து எப்போவுமே நேரத்தில் எழுந்திரிச்சிருவாங்க. சரி அவங்கக்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு போனால் அது வயசான தாத்தா இல்லை, வயலன்ஸ் தாத்தாவாக இருக்குது. இப்போ போறியா, சுடுதண்ணி பிடிச்சி மூஞ்சியில் ஊற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி துரத்தி விட்டுருது. சரின்ட்டு கீழ் வீட்டுக்கார அம்மாட்டே சமாதானம் பேசலான்னு போய் சொல்கிறான். அம்மா இந்த மாதிரி நான் எந்த இதுவுமே பண்ணலை, எப்படி சத்தம் வருதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த அம்மா இருந்துட்டு என் வீட்டுக்காரருக்கெல்லாம் தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிரும், கொஞ்சம் சவுண்டெல்லாம் கம்மி பண்ணிக்கிங்கன்றான். ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. இந்த நடந்த விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுறான். அப்போ தான் ஃப்ரெண்ட் சொல்கிறான், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஃப்ளாட் தான், நீ ஒன்று பண்ணி அந்த ஃப்ளாட்டை விற்றுன்றான். இல்லை ஒரு நல்ல விலை வரட்டும், நானே விற்கிற ஐடியாவில் தான் இருக்கேன், ஆனால் நல்ல விலை வந்ததுக்கப்புறம் விற்றுக்கிறேன்றான். சரி எப்படி நீ ஏதோ ஒன்று பண்ணணும் இல்லை, ஸோ பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுன்றான். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆசை இல்லைல்ல, ஃப்ளாட்டை வந்து ஓரளவுக்கு விற்றதுக்கப்புறம் வர காசு வச்சு பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணு, கண்டிப்பாக ஒரு நல்ல க்ரோத் வந்ததுக்கப்புறம் பிட்காயினை சேல்ஸ் பண்ணிடுறேன்றான். ஸோ ஃப்ரெண்ட் கொடுக்குற ஐடியா வந்து ஒரு மாதிரி ஓகே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தோணுது. ஒரு ஏஜெண்ட்டை போய் மீட் பண்ணி தன்னோட ஃப்ளாட் விற்கிற டீட்டெயில் சொல்கிறான். ஏஜெண்ட்டும் நைட்டு கூப்பிட்றான். அங்கே போய் பார்த்தா ஃப்ளாட் வந்து இவன் எதிர்பார்த்த விலை இல்லாமல் வெறும் 800 மில்லியனுக்கு தான் கேட்குறாங்க. சரின்னு ஓகேன்னு இவனும் அரை மனசாக சைன் பண்ண போகிறான். அப்போ பார்த்தா அந்த வாங்குறவரோட ஏஜ் வந்து 2009 பிறந்த மாதிரி காட்டுது. இதை பார்த்தோன்னா ஹீரோ கேட்குறான், என்ன ரொம்ப ஏஜ் கம்மியாக இருக்க மாட்டிருக்குன்னு. ஆமாம் என் பையனுக்கு வாங்குறேன், அவன் அமெரிக்காவில் இருக்கான்னு சொல்கிறான். ஸோ இவனுமே சைன் பண்ணி கொடுத்துட்றான். கொடுத்துட்டு சரி ஓகே இந்த காயின்லாம் இன்வெஸ்ட் பண்ண காசு வந்து இவன் அக்கௌண்ட்டுக்கு வருது, உடனே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடணும் பிட்காயின்லன்னு சொல்லிட்டு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். பிட்காயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டே இருக்குது. சரி கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, டபுள் மைண்டடாகவே இருக்கான். சரி நம்ம பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு ஒரு வாட்டி ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மனசாக கை நடுக்கத்தோடு இன்வெஸ்ட்டும் பண்ணிடுறான். இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதையே உத்து பார்க்க ஆரம்பிக்கிறான், எப்படியாவது இதை நம்ம பண்ணணும், இதுனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திரும்பவும் அதே சத்தம் கேட்குது. திரும்பவும் மேல் வீட்டுக்காரன்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், கீழ் வீட்டுக்காரங்கிட்ட போய் சொல்கிறான். அப்படி திரும்பி வரும்போது பார்த்தா அந்த ஃப்ளாட்டோட செக்ரட்டரி இருக்காங்க, அவங்க கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவன் எல்லா பிரச்சனையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். பண்ணதுக்கப்புறம் சத்தம் வந்து ரூம்லேருந்துலாம் வரல, இங்கே இருக்கிற மனுஷங்கிட்ட இருந்தால் வருது, பிரச்சனை இந்த ஃப்ளாட்டில் இல்லை மனுஷங்கிட்ட தான், இது நீங்கள் பெருசு பண்ணாதீங்க விட்டுருங்க, ஏன்னா ஃப்ளாட்டோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஒரு கவர் ஃபுல்லாக பணம் தராங்க. திண்ணையில் படுத்துருந்தவனுக்கு திட்டுக்குன்னு கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி இந்த ஆள் ஒரு ரூபா கிடைச்சால விட மாட்டான். அவ்வளோ பெரிய பணத்தை கொடுத்தோன்னா எதுக்குன்னு கேட்குறான். உங்கள் வீட்டுக்கு கீழே இருக்காங்கள அவங்க என்னோடய டெனட் தான், ஸோ அவங்க பண்ணுற தப்புக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், இந்த காசு நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு காம்பன்சேஷனாக
அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இவனும் சந்தோஷமாக வாங்கிட்டு கீழே வந்து பார்க்குறான், இவனோட சைக்கிளை யாரோ பூரா விட்டு எல்லாம் ஃபுல்லாக கிழிச்சு வச்சுருக்காங்க. யார் என்னென்னலாம் எதுவும் தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரூமுக்கு போயிட்டு இந்த காயினோட விலை ஏறுதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கிறான். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்குது. ஆனால் இந்த வாட்டி சத்தங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக வர ஆரம்பிக்குது. மிக்ஸி அரைக்கிற மாதிரி, ஒரு பால் செவுத்தில் அடிக்கிற மாதிரி, வாக்கிங் போகிற மாதிரி, யாரோ ஷூவில் தட்டுற மாதிரி, ஒரு பேட் எடுத்து இடிக்கிற மாதிரி, ட்ரில் போடுற மாதிரி, இப்படி நிறையா சத்தங்கள்லாம் கேட்குது. இவனும் 2-3 நாளாக வீட்டை விட்டே போகாமல் அந்த காயின் ஏறுறதையே பார்த்துருக்கான், அந்த சத்தத்தையும் கேட்டுருக்கான். ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி கடைசியில் ஒரு மர சுத்தியில் எடுத்து இவன் தரையில் தட்ட ஆரம்பிச்சிடுறான். தட்ட ஆரம்பிச்சோன்னா சத்தம்லாம் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருது. அப்புறம் பார்த்தா டோருக்கு வெளியே யாரோ டோர் பில் அடிக்கிறாங்க. ரொம்ப நேரமாக அடிச்சுட்டு இருக்காங்க. இவனும் கடைசியில் போய் வெளியே பார்த்தா மொத்த ஃப்ளாட்டில் இருக்கிற எல்லாருமே அங்கே நின்றுருக்காங்க. இவன் தான் இந்த சத்தத்துக்கே காரணங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஆயிடுது. இவனும் சொல்கிறான், இல்லை அந்த சத்தம்லாம் நான் பண்ணல, இது எப்படி வந்ததுன்னே தெரிலன்றான். ஆனால் அந்த செக்ரட்டரி, மெயின்டெனன்ஸ் மேன், அந்த மேல் வீட்டுக்காரன் 3 பேரும் இல்லை முடியாது, செக் பண்ணணும் ரூமை அப்படின்றாங்க. சரின்ட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. மெயின்டெனன்ஸ் மேனும் மேல் வீட்டுக்காரனும் மட்டும் உள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு ட்ரில் மிஷின், அது கூட அட்டாச் பண்ண ஒரு மொபைல், அந்த மொபைல் வந்து வைஃபைல வேலை செய்யுது. ஸோ அதுலேருந்து தான் சத்தம் வந்துட்டுருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. இவனும் சொல்கிறான், இல்லை இந்த சத்தம்லாம் எதுவுமே வரல, எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். இல்லை அதெல்லாம் தெரியாது, உன் ரூம்லேருந்து தான் எடுத்திருக்கோம், உடனே போலீஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். இல்லை போலீஸெல்லாம் வேணாம், நான் என்னன்னு பார்க்குறேன்றான். இல்லை அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு போலீஸுக்கும் கால் பண்ணிடுறாங்க. அப்போ பார்த்தா அந்த கீழ் வீட்டுக்காரங்க அம்மாவோட புருஷன் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்துட்டு ஹீரோ வம்பிழுக்கிறான், வேணுக்குன்னே அடிக்கிறான். கடைசியில் அடித்து ஒரு ரூம்குள்ளே தள்ளி விட்டுறான். பார்த்தா ஹீரோ ஜஸ்ட் கையை தான் ஓங்குறாரு, ஆனால் அவன் சுருண்டு வேணுக்குன்னே விழுகிறான். அடா எப்பா சாமி என்ன நடிப்புடா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். அவர் கடைசியில் போலீஸும் இவங்க சொன்ன மாதிரியே வந்துடுது. போலீஸும் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிடுது. இவன் ஆக்சுவலாக பிட்காயினை வந்து அடுத்த நாள் தான் சேல் பண்ணுற பிளானில் இருப்பான். ஆகஸ்ட் 15 காலையில் 8:15 பிளான் பண்ணி வச்சுருப்பான். பார்த்தா விடிஞ்சு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான். ஆகஸ்ட் 15 ஆயிடுச்சு, டைம் வேறு 8:10 ஆயிடுச்சு. அந்த போலீஸ்காரங்கிட்ட பயங்கரமாக கெஞ்சிடான், என்னை விடுங்க, நான் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் வீட்டுக்கு போக விடுங்க, நான் ஒரு முக்கியமான லாகின் பண்ணியே ஆகணும்னு சொல்கிறேன். ஆனால் அந்த போலீஸ்காரன் 4 பேரும் கேட்குற மாதிரியே தெரில. கடைசியில் பார்த்தா போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கிற ரூமில் ஒரு சிஸ்டம் இருக்கிறத பார்க்குறான். சரி இதுக்குள்ளே போந்து நம்ம எப்படியாவது பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்களை ஏமாற்றி கைக்கிட்டலாம் அவுத்துட்டு இன்ஸ்பெக்டர் ஏமாற்றி அந்த ரூம்குள்ளே போயிட்டு ஒரு வேளை லாக் பண்ணிவிட்டு சிஸ்டம் லாகின் பண்ணுறான். லாகின் பண்ணிட்டு தான் ஃபோனை நோட் பண்ணுறான். ஃபோன் வந்து கிட்டத்தட்ட டிஸ்பிளேலாம் உடஞ்சி கிடக்குது. அதில் ரெஃபரன்ஸ் நம்பர் 83ன்னு காட்டுது. இதில் டிஸ்பிளே உடஞ்சனால இவனுக்கு எந்த 83ன்னு தெரில. சும்மா 4 கட்டம் மட்டும் தான் தெரியுது. எப்படியோ குத்து மதிப்பாக பிடிச்சி ஒரு நம்பரை அமுத்துறான். கடைசியில் அந்த நம்பரும் உள்ளே போயிடுது. லாகினும் பண்ணிடுறான். வெளியிருந்து போலீஸ்காரங்க வேறு உள்ளே வர ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அந்த கீ வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க, உடைக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இவன் இந்த பக்கம் லாகின் பண்ணிவிட்டு சரி இந்த காயினை சேல் பண்ணிடலாம், எப்படியாவது ஒரு வகையில் சேல் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாமே லாகின் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஓகே கொடுக்குற இடத்துல போலீஸ்காரங்க உள்ளே வந்துடுறாங்க. இவன் மேலே மயக்க மருந்து அடிச்சிடுறாங்க. ஆனால் அவ்வளோ மயக்கத்துலேயும் கிட்டத்தட்ட அப்படி கஷ்டப்பட்டு ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சி மெதுவாக தள்ளி கிள்ளி ஓகே கொடுத்துட்றான். கரெக்டாக பார்த்தா அந்த கான்ஸ்டபிள் வந்து அந்த பவர் கேபிளை கட் பண்ணி விட்டுறாரு. என்ன அது ஏதாதுன்னு நம்ம காட்டுறதே இல்லை. அப்படியே பிளாக் அவுட் ஆகிட்டு படுத்துட்றான். விடிஞ்சு பார்த்தா அந்த ஃப்ளாட் வாசி, செக்யூரிட்டி, மெயின்டெனன்ஸ் மேன் எல்லாமே நிற்கிறாங்க. இல்லை உன் மேலே எதுவுமே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாங்க. கடைசியில் ஹீரோ வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து விடுதலையும் ஆகிடுறான். அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தன்னோட ரூமுக்கு தான் போய் பார்க்குறான். பார்த்தா சிஸ்டம் ஓப்பனில் இருக்குது. கிட்டத்தட்ட அவங்ககிட்ட இருந்த எல்லா காசுமே காலியாகிடுது. ஏன்னா அந்த சிஸ்டத்தில் அவன் கொடுத்தது ஓகே ஆகலை. ஸோ பிட்காயின்ஸ் வந்து திருப்பியும் அக்கௌண்ட்டுக்கும் வரல. இருக்கிற எல்லாத்தையுமே இழந்துடுறான். ரொம்ப நொந்து போயிட்டு தன்னோட அம்மாவுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதிட்டு சூசைட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறான். ஹீரோ ஜன்னலோரமாக ஏறி நிற்கிறான். கீழே விழுகலான்னு நினைக்கும் போது விசு நல்லா காற்றடிக்குது. கீழே எப்படின்னு கொஞ்ச நேரத்தில் விழுந்துருவோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பார்க்குறான். ரொம்ப அமைதியாக இருக்குது. அப்போ திருப்பியும் அந்த டொக் 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 அப்படிங்கிற சத்தம் கேட்குது. ஹீரோ இந்த வாட்டி செம்ம கடுப்பாயிடுறான். இந்த சத்தம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மர சுத்தியில் எடுத்து இவன் கீழே அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அடிச்சுட்டு எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீட்டை சுற்றி இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு மேல் வீட்டுக்காரன்ட்டு சண்டைக்கு போகிறான். ஸோ சரியான கைகலப்பாயிருது. 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டு ஹீரோ வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஹீரோ வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் மேல் வீட்டுக்கார ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். அந்த சத்தம் திரும்பியும் கேட்குது. இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ சத்தம் கேட்குது அப்படின்னா வேறு யாரோ போடுறாங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு மேல் வீட்டுக்காரனுக்கு புரியுது. அப்போ ஹீரோட்ட சொல்கிறான், அப்போ நீ காரணம் இல்லை, இப்போ யார் காரணம் இருப்பாங்க அப்படின்ட்டு. சரி கீழ் வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேருமே கீழ் வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. திறந்துருக்கு. உள்ளே நிறையா பேப்பர்ஸ் இருக்குது. டேக்ஸ் கட்டலை, கடன் கட்டலை அப்படிங்கிற பேப்பர்லாம். அதில் பார்த்தா ஹீரோ சைன் பண்ணி கொடுத்த டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் காப்பி ஒன்று இருக்குது. அதை பார்த்தோன்னா இவனுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. கண்டிப்பாக இவங்க வந்து என்னை ட்ராப் பண்ணி தான் இதை விற்க வச்சுருக்காங்க.
ஸோ இந்த பில்டிங்கோட செக்ரட்டரிக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்குது, அந்த செக்ரட்டரி நம்ம போய் பார்த்தா நிறைய உண்மை தெரியும், நீ மட்டும் அவங்கள டைவர்ட் பண்ணு, நான் உள்ளே போய் என்னன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறான். அதே மாதிரியே ஹீரோ செக்ரட்டரிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மேல் வீட்டுக்காரன் வந்து செக்ரட்டரியை டைவர்ட் பண்ணுறான். ஹீரோ வந்து உள்ளே போயிட்டு தொலாவி பார்க்குறான் என்னது எவிடன்ஸ் கிடைக்குமான்ட்டு. பார்த்தா ஒரே ஒரு ரூம் மட்டும் ஸ்டீலில் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறமா வேறு எதுவுமே கிடைக்கல, கன்ஸ் இருக்குது அவ்வளோதான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. பார்த்தா உள்ளே இருந்து தெரசாலைக்கு பின்னாடி இருந்து ஒருத்தன் வெளியே வரான். யாருன்னு பார்த்தா ஃப்ளாட்டு வாங்கினா இல்லையா அந்த ஆள்கிட்ட கேட்டிருப்பான்ல 2009 பிறந்த மாதிரி இருக்குது யார் இவங்க அப்படின்ட்டு. அந்த ஆள் நின்றுருக்கா, நீ தானே என்கிட்ட ஏமாற்றி ஃப்ளாட்டை வாங்கின, காரணம் இந்த செக்ரட்டரி தானே அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி முன்னாடியே கேட்குறான். ஸோ மேல் வீட்டுக்காரன், ஹீரோ, செக்ரட்டரி 3 பேருக்குமே சண்டை வருது. அப்போ ஹீரோ சொல்கிறான், இந்த இங்கேருந்து வர சத்தம் எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், இந்த சத்தத்தை காரணம் காட்டி எல்லாத்தோட அப்பார்ட்மெண்ட்டையும் நீ வாங்கணும்னு நினைக்கிற, எல்லாத்தோட ஃப்ளாட்டையும் நீ வாங்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறான். அப்படியே சண்டை போட்டு கீழே வந்துட்டு ஹீரோவும் மேல் வீட்டுக்காரனும் பேசிக்கிறாங்க. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இவங்க தான் இருக்காங்க, நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கிறாங்க. ஹீரோ அப்படியே திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா பீரோவில் அந்த ஃபோன் வச்ச ஞாபகம் வருது. ஃபோன் எடுத்து பார்க்குறாரு, சுத்தமாக டிஸ்பிளே உடஞ்சி கிடக்குது. இன்னொரு ஃபோன் இருக்குது, அதான் அந்த ட்ரில் மிஷின் கூட வைப்ரேஷன் வைஃபைல கனெக்ட் பண்ணி வச்சுருந்த ஃபோன், இவன் போலீஸில் மாற்று காரணமாக இருந்த ஃபோன். அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறான், வைஃபை வந்து இப்போவுமே கனெக்ஷனில் தான் இருக்குது, ஆனால் அந்த பார் பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மியாக காட்டுது. சரி, நம்ம இதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு மேல் வீட்டுக்காரன் ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு மேல் வீட்டுக்காரன்ட்ட போகிறான். போயிட்டு யதார்த்தமாக நின்றுட்டு ஃபோனை பார்க்கும்போது பார்த்தா காலிங் பெல் அடிச்சிடுறான். அடித்ததுக்கப்புறம் ஃபோன் பார்க்குறான், அந்த வைஃபையோட பார் வந்து ஃபுல் ஹையாக இருக்குது. கிட்டத்தட்ட இவனுக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா அந்த ரூமில் தான் வைஃபை இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமே வருது. பெல் அடித்ததுனால அந்த மேல் வீட்டுக்காரனும் வெளியே வந்துடுறான். சரி, உடனே நம்ம சந்தேகத்தை காமிச்சிட்டோம் அப்படின்னா மேல் வீட்டுக்காரன் உஷாராகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்க தான் உங்கள்கிட்ட வந்தேன்றான். உடனே அவன் வந்துட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். சரி நானும் போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த பக்கம் வந்துடுறான். மேல் வீட்டுக்காரன் திரும்ப உள்ளே போனோன்னே அவனோட வீட்டு பக்கத்தில் போய் பார்க்குறான், வைஃபை ஃபுல்லாக கனெக்ட் ஆகுது. ஒவ்வொரு வீட்டு முன்னாடி நின்று பார்க்குறான், எல்லாமே அந்த பார் கோடு கம்மியாக தான் காட்டுது, ஆனால் மேல் வீட்டுக்காரனுக்கு மட்டும் ஃபுல் கோடு காட்டுது. ஸோ கண்டிப்பாக அவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது, இதுக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்குது, இவன் ஒரு வேளை காரணமாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளான் பண்ணி இவனை ட்ராப் பண்ணி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவன் ஸ்பாக்கு போகிறான், அதாவது அந்த வெந்நீர் குளியல்பாங்க இல்லையா, அங்கே போகிறான். அங்கே போகும்போது இவன் அப்படியே ஒரு மாதிரி ஏமாற்றி இவனோட ரூம் கீ அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவனோட ரூம் கீ எடுத்துகிட்டு இப்போது மேல் வீட்டுக்காரனோட ரூம்குள்ளே போகிறான். ரொம்ப அமைதியாக இருக்குது, ஃப்ளாட்டு எல்லாமே இருக்குது. அப்புறம் ஒரு ரூம் முன்னாடி போய் நின்றுட்டு திடீர்னு அந்த ரூம் திறந்து பார்க்குறான். ஹீரோக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. காரணம் அந்த ரூம் ஃபுல்லாக மைக்கு, வைஃபை செட்டிங்கு எல்லாமே இருக்குது. அப்போ தான் அந்த ஃபோனில் இருக்கிற வைஃபை கோடும் அந்த அவனோட ரூமில் இருக்கிற வைஃபை கோடு மோடமும் செக் பண்ணி பார்க்குறான், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அப்போ தான் இவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது, இந்த சதிக்கு பின்னாடி இந்த சத்தத்துக்கு பின்னாடி இருக்கிற முழு காரணமும் இந்த மேல் வீட்டுக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. வேற ரூம் போய் பார்க்குறான், ஃபுல்லாக அங்கே இருக்கிற அத்தனை ஃப்ளாட்லேயும் கேமரா வச்சுருக்கான். அந்த கேமராவோட மாஸ்டர் ரூமே அங்கே தான் இருக்குது. பார்த்தா அங்கே ஸ்பாலை காட்டுறாங்க. அவன் கொஞ்சம் உஷாராயிட்டு ஏதோ கெஸ் பண்ணவனான்னு திரும்பி வர ஆரம்பிக்கிறான். இங்கே இவன் ஒவ்வொரு ரூமாக பார்த்துட்டு இருக்கான். எல்லா ரூம்லேயுமே வந்து பார்த்தா கேமராஸ் இருக்குது, ரிமோட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, வைஃபை கனெக்ஷன் இருக்குது. இங்கே உட்காந்துட்டு மொத்த ஃப்ளாட்டையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கான். இதை பார்த்தோன்னா ஹீரோக்கு தலையே வெடிச்சிடும், என்னடா பண்ணி வச்சுருக்கான், இதை வச்சு என்னடா பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. அப்படியே அமைதியாக இருக்கும்போது பார்த்தா யாரோ வெளியே இருந்து டோரை திறக்கிற சத்தம் கேட்குது. ஓ வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிக்கிறான். அப்போ தான் அந்த மேல் வீட்டுக்காரன் கீ வச்சு ட்ரை பண்ணுறான், அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. உடனே பாஸ்கோடு யூஸ் பண்ணி உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்துட்டு அந்த மாஸ்டர் ரூமுக்கு போகிறான். அங்கே பார்த்தா எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது. கம்ப்யூட்டரை ஆன் பண்ணுறான். ஆன் பண்ணிட்டு ஸ்பேஸ் பார் தட்ட 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 ஒவ்வொரு ஃப்ளாட்டோட ஃப்ரண்ட் ரூமோட கேமராவும் ஒவ்வொன்றா ஓப்பன் ஆகுது, இவனோடதும் ஓப்பன் ஆகுது. ஸோ அப்போ தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது, இவன் தான் எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோ எங்கே நின்று பார்த்துருக்கான்னா அந்த ரூமோட பேக் சைடில் மானிட்டர்லாம் மறைச்சிருக்கும் இல்லையா, அதோட திரைமறைவுலேருந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கான். ஹீரோக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. சரியான சைக்கோ கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரியலைஸ் பண்ணுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனும் ஷட் டவுன் பண்ணிட்டு தூங்க போயிடுறான். இவன் மெல்ல வெளியே வர்றான். இவனை எப்படியாவது அடித்து கொண்டுடலாமான்னு சொல்லிட்டு ஒரு சுத்தியில் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட பக்கத்தில் போயிடுறான். ஓங்கிடுறான் அடிக்கிறதுக்காக. அவன் தலைக்கும் அந்த சுத்தியலுக்கும் ஒரு 1/2 இன்ச் கேப் தான் இருக்கும். பார்த்தா அலாரம் அடிக்கிற சத்தம் கேட்குது. வெளியிருந்து யாரோ கூப்பிட்றாங்க. டக்குன்னு பார்த்து இவன் பெட்டுக்கடியில் போய் ஒளிஞ்சிடறான். வெளியிருந்து யார் வரான்னு பார்த்தா கீழ் வீட்டு லேடி வர்றாங்க. அவங்ககிட்ட மேல் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறான்னா,
நான் சொல்கிற மாதிரியெல்லாம் பண்ணல, அதனால தான் உன் லீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தேன்னு. இல்லை நீ அதுக்காக என் புருஷனை அடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் நடக்குது. ஆர்கியூமெண்ட் நடத்தோன்னே இவன் இருந்துட்டு சொல்கிறான், இதெல்லாம் நான் எதுக்காக பண்ணுறேன்னு தெரியுமா, இந்த ஸ்கேமை வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை நீ என்னமோ பண்ணு, அதுக்காக எங்களோட ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன், எங்களை விட்டுரு அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த பெட்டுக்கடியில் வந்து நிறைய கேசட் இருக்குது, அந்த கேசட்லாம் எடுத்து அவள் தூக்கி வீசுறா, எல்லாம் இதுக்காக தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவன் சொல்கிறான், இந்த கேசட்டோட வேல்யூ என்னன்னு தெரியுமா, இந்த கேசட்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா, இங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, நீ பாட்டுக்கு அசால்ட்டு தூக்கி வீசுற அப்படின்னு சொல்லிட்டு சுற்றியில் எடுத்து நெத்திலே போட்டுருவானா. போட்டு பயங்கர அடி அடின்னு அடிச்சு கிட்டத்தட்ட நாசம் பண்ணி கொலையை பண்ணிடுறான். ஹீரோக்கு இதை பார்த்து நான் அள்ளு பேர்ந்துருது. கரெக்டாக பெட்டுக்கடியில் வேறு இருக்கிறாரு, 4-5 கேசட் வேறு கீழே விழுந்து கிடக்குது. வில்ல வேற வந்து ஒவ்வொரு கேசட்டாக எடுத்துகிட்டு இருக்கான். எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கேசட்டை காணும்னு தொலைவுறான். பார்த்தா அது ஹீரோ பக்கத்தில் இருக்குது. ஸோ வில்ல அந்த பக்கம் திரும்பின நேரமாக பார்த்து லைட்டாக கட்டிலுக்கு இந்த பக்கமாக தூக்கி வச்சிடறான். ஸோ வில்ல கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிடறான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த வில்ல வந்து ஃபோன் பண்ணுறான், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஊசங்க இருந்தான் இல்லையா, அந்த ஊசங்க வந்து அது கீழே இருந்த வீட்டுக்காரம்மாவை கொலை பண்ணிட்டு என்னையும் கொலை பண்ண ட்ரை பண்ணான், நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடலாம், இப்போ தான் தப்பிச்சு ஓடனா சார் அப்படின்னு சொல்கிறான். உடனே இது ஹீரோ காட்டன்னா தூக்கி வாரி போடுது ஹீரோக்கு. இவன் பண்ண கொலைக்கு நான் ஏன்டா மாட்டணும், சரி இங்கேருந்து முதல்ல தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறான். பார்த்தா டோர் சாத்துற சத்தம் கேட்குது. ஹீரோ கெஸ் பண்ணுறான், ஓகே மேல் வீட்டுக்காரன் போயிட்டான், நம்ம எப்படியும் மெதுவாக எந்திரிச்சு போகலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறான். எந்திரிச்சு போகிறவன் பேசாமல் போக வேண்டியது தானே, எப்படி செத்து கிடக்குறான்னு சொல்லி எட்டி பார்க்குறான். பார்த்தா மண்டையை அடித்து நசன்னு கிடக்குறான். அதை பார்த்து எனக்கு வாமிட் வருது. வாமிட் வந்துட்டு சரி வாமிட் எடுக்கலான்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறான். அது ஆட்டோமேட்டிக் லைட்டு ஆன் ஆகுது. பார்த்தா தலைவன் சுற்றியில் வச்சு பேசிகிட்டு இருக்கிறான் அந்த மேல் வீட்டுக்காரன் எதிரில் நின்று. ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. ஆனால் நான் எதுவுமே பண்ணல, நான் ஆளை உண்ணா அப்படின்ட்டு கேட்குறான். ஆனால் அவன் கேட்குற மைண்ட் செட்டில் இல்லை, எல்லாத்தையும் நீ தெரிஞ்சிட்டல, இதுக்கப்புறம் நீ எப்படி உயிரோட போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேல் வீட்டுக்காரன் கேட்குறான். உடனே ஹீரோ சொல்கிறான், இல்லை என்னை விட்டுரு, நான் அப்படியே போயிடுறேன், எனக்கு எதுவும் தெரியாது, நான் மறந்துடுறேன்றான். அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னோன்னே உடனே ஹீரோ கேட்குறான், நீ ஏன் இதெல்லாம் பண்ண, எதுக்காக பண்ணன்ட்டு. அப்போ தான் சொல்கிறான், நான் ஒரு பத்திரிக்கைக்காரன், நிறையா சவுண்டு வருது நிறைய அப்பார்ட்மெண்ட்டில், ஆனால் யாருமே அதை ஒரு தரமான அப்பார்ட்மெண்ட் கட்ட மாட்டேன்றாங்க, தரமான அப்பார்ட்மெண்ட் ஏன் கட்ட மாட்டேன்றாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்கேம் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒருத்தராக வந்து நான் இருந்தேன். ஸோ எல்லா ரூமையும் நான் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தேன், எல்லா ரூமுக்குமே சவுண்ட் கொடுத்துட்டு இருந்தேன், ஆனால் அதிகமாக ரியாக்ட் ஆனது நீ தான், அதனால தான் நான் உன்னை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். எல்லா உண்மையும் தெரிஞ்சோன்னே ஹீரோக்கு தலையே வெடிச்சிரு மாதிரி இருக்குது. ஐயோ தெரியாதனமாக இங்கே வந்து மாட்டிட்டோமே, இவங்ககிட்ட வந்து மாட்டிட்டோமே, எப்படா தப்பிக்க போகிறோன்னு சொல்லிட்டு. உடனே மேல் வீட்டுக்காரர் சொல்கிறான், சரி இவ்வளோ தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போகிற உயிரோடு இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கி பிடிச்சி அடித்து படுக்க வச்சு சுற்றியில் தூக்கிடுறான். கிட்டத்தட்ட பக்கத்தில் போயிடுறான் அடிக்கிறதுக்கு. அடிச்சோன்னே ஹீரோ சொல்கிறான், கண்டிப்பாக இதை வந்து நீ ஒருத்தனால பண்ண முடியாது, இப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஏன்னா கீழ் வீட்டுக்கார அம்மாவை இறந்துட்டு போயிட்டா, நீ யாரை வச்சு இந்த பாக்கி காரியத்தை செய்வேன், அதனால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றான். இந்த ஸ்கேமை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும், அதுக்காக எவ்வளோ உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆனால் நான் இதை பண்ணியே ஆகணும், இந்த சவுண்டை வச்சு ஃப்ராட் நடக்கிறத நான் எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு மேல் வீட்டுக்காரன் சொல்கிறான். உடனே ஹீரோ சொல்கிறான், கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ என்னை இப்போ உயிரோட விட்டேன்னா ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றான். உடனே மேல் வீட்டுக்காரன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஆனால் ஒரு கண்டிஷன், எங்கேயாவது எப்போவாது லைட்டாக பிசுறு தட்டினா கூட சத்தியமாக உனக்கு கொண்டுருவேன் அப்படின்றான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த செத்து போன கீழ் வீட்டுக்காரம்மா பணத்தை தூக்கிட்டு 2 பேருமே வந்து மேலே போகிறாங்க. யார் ரூமுக்கு போகிறான்னு பார்த்தா செக்ரட்டரி ரூமுக்கு போகிறாங்க. செக்ரட்டரி ரூமுக்கு போயிட்டு உள்ளே அந்த லேடியை படுக்க வச்சுட்டு இவன் கேஸ் கனெக்ஷனை கட் பண்ணி விட்றான். அப்போ தான் ஹீரோக்கு விஷயமே புரியுது, இதோட அப்படியே வந்து ஃபயர் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. மேல் வீட்டுக்காரனோட முழு வில்லத்தனத்துமே தெரியுது. ஆக்சுவலி செக்ரட்டரி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1 இயர் முன்னாடியே அந்த ஸ்கேமை வந்து எக்ஸ்போசர் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். அந்த செக்ரட்டரி வந்து தன்னோட பவரை யூஸ் பண்ணி அவனை அப்படியே டம்மி பண்ணியிருப்பாங்க. அதனால் அவன் நிறைய இழந்திருப்பான். ஸோ அதையெல்லாம் மீட்டு இந்த ஸ்கேமை எக்ஸ்போசர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் மக்களோட மக்களாக கலந்து இந்த செக்ரட்டரியை ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஃப்ளாட்லேயே அவன் குடியிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ சத்தங்கிறது எல்லா ஃப்ளாட்லேயுமே இருக்குது, ஆனால் கொஞ்சம் அதிகப்படுத்தி ஹீரோவை ட்ராப் பண்ணி அவன் பிடிச்சிருப்பான். செக்ரட்டரி சொல்கிறாங்க, என்னை உயிரோட விட்டுரு, நான் எல்லாமே பண்ணுறேன்னு. என் உயிரெலாம் வேணாம், எனக்கு அந்த லட்ஜர் புக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு மேல் வீட்டுக்காரன் கேட்குறான். ஹீரோ வந்து ஒரு ஓரமாக நின்றுருக்கான். அப்போ செக்ரட்டரி வந்து சொல்கிறாங்க, ஹீரோவை பார்த்துட்டு சொல்கிறாங்க, நீயும் இதில் உடந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் உடந்தே இல்லை, வேறு வழி இல்லை, அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கான இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்ட்டு. உடனே செக்ரட்டரி சொல்கிறாங்க, நீ மட்டும் என்னை காப்பாற்றி விட்டுனா உன் ஃப்ளாட்டை உனக்கே கொடுத்துறேன்னு சொல்லிட்டு. சரின்னு ஒரு டீலை போட்டு ஹீரோ வந்து வில்லன் வந்து அந்த ஸ்டீல் டோரை உடைக்க போனதுக்கப்புறமா ஹீரோ அந்த செக்ரட்டரியோட கையை கட்ட அவுத்து விட்றாங்க. சரி எப்படியாவது தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க தப்பிச்சு போகாமல் எப்படியாவது நம்ம இங்கேருந்து இவனை கொண்டுட்டு தான் தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற மோட்டிவில் இருக்காங்க.
அந்த மேல் வீட்டுக்காரன் வந்து அந்த ஸ்டீல் டோரை உடச்சி பார்க்குறான். அந்த ரூமில் பெருசாக எவிடன்ஸ்னு எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு ட்ரம்ஸ் மட்டும்தான் இருக்குது. திரும்பவும் வந்து செக்ரட்டரிட்டு கேட்குறான், அந்த எவிடன்ஸ் எங்கே இருக்குது, எவிடன்ஸ் எங்கே இருக்குன்னு. ஆனால் அந்த செக்ரட்டரி கேட்குற மாதிரி இல்லை. பார்த்தா ஹீரோ இப்போ தனியாக தான் இருக்கான். அந்த முதல் தடவை செக்அப் பண்ண வரும்போது கன் ஒரு இடத்துல பார்த்துருப்பான். சரி, அந்த கன்று அங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம வில்லனை மிரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை தூக்கிட்டு வந்து நிறுத்துவான். ஆனால் அந்த கன்னை அவனுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாது. இப்போ பார்த்தா மேல் வீட்டுக்காரன் அந்த வில்லன் உஷாராயிடுறான். ஹீரோவை பிடிச்சி மரணடி அடித்து படுக்க வச்சு விட்டுறான். இந்த கேப்பில் அந்த கன்று வந்து செக்ரட்டரி கையில் கிடைக்க செக்ரட்டரி எடுத்து அந்த மேல் வீட்டுக்காரன் வில்லனை சுட்டுறான். சுட்டினதுக்கப்புறம் பார்த்தா இப்போ எல்லாருமே காயப்பட்டு தான் இருக்காங்க. ஹீரோ, மேல் வீட்டுக்காரம்மா, அந்த செக்ரட்டரி எல்லாருமே காயப்பட்டு தான் இருக்காங்க. அப்போ தான் அந்த செக்ரட்டரி வந்து அடிபட்டு கிடக்கிற அந்த வில்லங்கிட்ட சொல்கிறா, லெஜர்னு சொல்கிறியா, அது அங்கே தொலைவனா எங்கே கிடைக்கும், இங்கே தொலைவனா தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு புக்காக கேஷுவலாக சாதாரணமாக வச்சுருக்குது. பார்த்தா அது ஃபுல்லாக எவிடன்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் வந்து ஃப்ளாட்டை ஏமாற்றி வாங்கினாங்க, எந்தெந்த ஃப்ளாட்லாம் பயங்கர சத்தம் கேட்குதுங்கிற லெஜர் ஃபுல்லாகவே இருக்குது. ஆனால் இப்போ வந்து வில்லனால் எந்திரிக்கவே முடியல. ஹீரோ ஓரளவுக்கு எந்திரிக்க முடியுது. அப்போ வில்லன் ஹீரோ கிட்ட சொல்கிறான், நீ வந்து அந்த அம்மாவை நம்பாதான், அந்த அம்மா அவனை வந்து கெடுத்து விட்டுருன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ வந்து இல்லை ஓகே எனக்கு இது வேணும், எனக்கு என்னோடய ஃப்ளாட் திரும்பி வேணுன்றா. ஆனால் ஹீரோ திரும்பி இருக்கிற நேரமாக பார்த்து செக்ரட்டரி அம்மா அவன் தலையில் அடித்து அவனையும் படுக்க விட்டுருது. அவ்வளோதாண்டா முடிஞ்சிடா அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக வில்லன் எந்திரிச்சு நின்றுறான். எந்திரிச்சு நின்று செக்ரட்டரியை கழுத்தோடு சேர்த்து இறுக்கி பிடிச்சி லாக் பண்ணிடுறான். செக்ரட்டரினால தப்பிக்கவே முடியல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறந்துருவாங்கங்கிற மாதிரி கை கால் எல்லாமே ஆட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா ஹீரோக்கு ஓரளவுக்கு முழிப்பு இருக்குது, எந்திரிச்சிட்றான். எந்திரிச்சு அந்த லெஜர் புக்கு பார்க்குறான். இப்போ வில்லனால் எந்திரிக்கவே முடியல. அவன் ஹஸ்பண்ட் வந்து கத்தியில் குத்திருப்பான், அந்த குத்து வேற, இந்த செக்ரட்டரி தலையில் அடித்தது வேற, சுத்தமாக அவனால் முடியவே இல்லை. உடனே ஹீரோ கிட்ட சொல்கிறாரு, இல்லை நீ அதை லெஜரை மட்டும் ரிலீஸ் பண்ணு, இந்த ஸ்கேமை ரிலீஸ் பண்ணு, இனிமேலாவது மக்கள் வந்து உஷாராகட்டும், இந்த மாதிரி ஃப்ளாட் வாங்க வேணான்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ வந்து அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல. அவர் பாட்டு கேஷுவலாக மைக்ரோவேவன் ஓப்பன் பண்ணி இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் தூக்கி போட்டு தீய வச்சு விட்றாரு. தீ வச்சு லாக் பண்ணிவிட்டு கேஸ் கனெக்ஷன் இன்னுமே திறந்து விட்டு ரொம்ப கூலாக நடந்து போகிறாரு. பார்த்தா அந்த செக்ரட்டரி இறந்து கிடக்குறாங்க, செக்ரட்டரியோட வீட்டுக்காரர் இறந்து கிடக்குறாங்க, அந்த வில்லனும் இறந்து கிடக்குறான். ஸோ அப்படியே ரொம்ப கீழே அப்படியே நடந்து ரொம்ப கூலாக வர்றான். தூரத்தில் கேஸ் வெடித்து அந்த ஃப்ளாட்டே வெடிக்கிற சத்தம் கேட்குது. அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறான், ஹாஸ்பிட்டலில் இருக்கான். எதிரில் அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கி டிஸ்சார்ஜ், வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க அம்மா இருக்கிற வீட்டுக்கு போகிறாங்க. அது ரொம்ப குட்டியாக ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே போய் இருக்கிறான். ஆனால் அவனுக்கு தூக்கமே வரல. திடீர்னு வண்டி எடுத்துகிட்டு தன்னோட ஃப்ளாட்டுக்கே போயிடுறான். ஃப்ளாட்டுக்கு போய் நின்றுட்டு அந்த ஒரிஜினல் பத்திரம் இருக்குல்ல, அதை எடுத்து ரொம்ப ஆசையாக பார்த்துட்டே இருக்கான். இது தான் கஷ்டப்பட்டு ஆசையாக வாங்கின வீடு, இதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே அமைதியாக நின்றுருக்கும்போது திரும்பவும் டொக் 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 அந்த சத்தம் கேட்குது. ஆனால் இந்த வாட்டி அவன் டென்ஷன் ஆகலை, அப்படியே அமைதியாக இருந்துட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறான். காரணம், இந்த சத்தம் ஏற்கனவே எல்லா ஃப்ளாட்லேயும் இருக்கிறதா. அந்த வில்லன் தான் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி இவனை ட்ராப் பண்ணி இந்த ஸ்கேமில் சிக்க வச்சுருப்பான். ஸோ இது வந்து ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ வந்து இப்போ அந்த சத்தத்தை புரிஞ்சு அங்கே வாழ ரெடி ஆகிட்டாரு அப்படிங்கிறது தான் அந்த சிரிப்பும் காட்டுது. அப்படியே மெல்ல சிரிக்கிறான். அப்படியே ஜூம் அவுட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேமரா வெளியே வருது. அப்படியே இந்த படம் இங்கே முடியுது. ஸோ எப்படி இருந்தது இந்த படம்? இது ஒரு மாதிரி ஒரு 4 கேரக்டர் தான் இருப்பாங்க, ஆனால் பயங்கர த்ரில்லராக எடுத்திருப்பாங்க. ஸோ மினிமம் கேரக்டர் வச்சுட்டு ஒரு நல்ல த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். இந்த படம் நல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப உங்களை நான் மீட் பண்ணுறேன்.